காதல்ங்கிறது இனிமே வெறும் காதல் மட்டும் கிடையாது. எல்லா விஷயத்துலயும் ஒர்க்லோட ஷேர் பண்ணிக்கிறதும் தான். அப்படின்னு லவ்வுக்கான நியூ டெஃபினிஷன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி, பாலின சமத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு பென்குயின்ஸ். பென்குயின் பறவை இனம் தனக்கான இணையை தேர்ந்தெடுத்து பொதுவா மே ஜூன் மாசத்துல முட்டை போடும். அதுக்கப்புறமா பெண் பறவை வேட்டைக்கு போயிடும். அடுத்த 2 மாசம் முட்டையை காப்பாத்துறது பூரா ஆண் பென்குயினோட வேலை. ஆண் பறவைகளுக்கு பாதத்துக்கு மேல ஒரு சினைப்பை இருக்கும். தன்னுடைய காலின் மேல முட்டைகளை வச்சுக்கிட்டு ஆடாம நின்னு சினைப்பையுடைய மேல் தோலால முட்டையை மூடி அடக்காக்க தொடங்கும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, முழுசா 2 மாசம். இந்த காலகட்டத்துல அதால சாப்பிட முடியாது. இதனால ஆண் பறவையினுடைய எடை சராசரியா 20 கிலோ குறையும். இந்த அம்மா பறவை திரும்பி வரத்துக்குள்ள குஞ்சுகள்லாம் பொரிஞ்சு முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்துடும். அப்பா பறவை தன் உடல்ல சுரக்கிற பால் போன்ற திரவத்தை குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும். 10 மாசம் சுமந்து பெத்தனே, உன்னை பால் கொடுத்து வளர்த்தனே, அப்படியாப்பட்ட அம்மா சென்டிமெண்ட்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அம்மா பறவை வேட்டையில இருந்து வந்ததும் குழந்தைகளை பாத்துக்கிற பொறுப்பை அதுகிட்ட ஒப்படைச்சிட்டு அப்பா பறவை வேட்டையாட கிளம்பிடும். அப்புறம் 4 வாரத்துக்கு மறுபடியும் டியூட்டி மாத்திப்பாங்க. குஞ்சுகள் தனியா உணவு தேட தொடங்குற வரைக்கும் இப்படி மாறி மாறி தங்களுடைய வேலையையும் பொறுப்பையும் சமமா பிரிச்சு செய்வாங்க. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், தன்னுடைய குஞ்சுகள் இறந்துட்டா அதே மாதிரி பெற்றோர் இல்லாத குஞ்சுகளை தேடி தன்னுடைய சொந்த குஞ்சுகளை போலவே பாதுகாத்து வளர்க்குமா பென்குயின் இனம். இது வீடு இல்லைங்க, விக்ரமன் படம்.